நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஃபார் தி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா, இட் இஸ் நாட் ரியலி அ ஃபோர்ஸ், த வேர்ட் இஸ் மிஸ்டேக். ஃபோர்ஸ்ன்றது இதுக்கு கிடையாது. ஆனால் இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டின்னு சொன்னால் அந்த பேட்டரியில் உள்ள மொத்த வோல்டேஜை குறிக்கிறது. ரைட்டா? இப்போ உங்கள் அம்மாட்ட நீங்கள் போகிறீங்க, உங்கள் அம்மா பேங்க் பேலன்ஸில் ஒரு 10,000 ரூபா இருக்குது. உங்கள் செலவுக்கு ஒரு 5,000 ரூபா கேட்குறீங்க. அப்போ அந்த 5,000 ரூபா மட்டும் உங்கள் அம்மா எடுத்து கொடுக்குது. அப்போது இந்த 5,000 ரூபா அப்படின்றது, அந்த 10,000 ரூபான்றது மொத்தம் எவ்வளவு? அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ஒரு பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்ட் இருக்கிறது? எஸ்ஐ யூனிட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வோல்ட்டை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. வோல்ட்டில் தான் எஸ்ஐ யூனிட்டில் மெஷர்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க? வோல்ட். ரைட்டா? அப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால், ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டரி வாங்கும்போது அது மேலே இஎம்எஃப் 100 வோல்ட்டுன்னு போட்டிருப்பான். அதுக்கு மீனிங் என்னென்னா, மொத்த பேட்ரி அதுக்குள்ளே எவ்வளவு வோல்ட்டை வச்சுருக்குன்னு சொன்னால் 100 வச்சுருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலி அது வெளியே வர்றது வந்து 90 இருக்கும், இல்லை 95 தான் இருக்கும். 100 வராது, 100 வோல்ட்டு வராது. ஏன்னு சொன்னால் அந்த பேட்ரிக்குள்ளே வந்து எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட் இருக்கும். அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணால் செர்டன் வோல்டேஜை கன்சியூம் பண்ணிக்கிறோம். சரியா? செர்டன் வோல்டேஜ் வில் பி கன்சியூம்டு வித்தின் இன்சைட் ஆஃப் த பேட்ரி. ரைட்டா? அப்போ இது என்ன செய்யுதுன்னா, அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது? அந்த பேட்டரி விட்டு வெளியில் வரக்கூடிய வோல்டேஜ் பேட்டரி விட்டு வெளியில் வருது இல்லையா, அந்த வோல்டேஜ் தான் உனக்கு என்ன கொடுக்குது? அந்த கனெக்ஷன் சர்க்யூட்டில் போய் எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டானது என்ன செய்கிறது? பேசேஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதை அது உறுதிப்படுத்துகிறது வித் கேரிங் த சார்ஜஸ் ஃப்ரம் த பேட்டரியிலேருந்து சார்ஜோடு போகிறது. சார்ஜ் அண்ட் எனர்ஜி. அதேமாதிரி அந்த சமயத்தில் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எலக்ட்ரான் வந்து பேட்டரியிலிருந்து பாசிட்டிவ் நோக்கி போகும்போது த கன்வென்ஷனல் கரண்ட்னு எதிர்மாறு திசையில் வந்து கரண்ட் ஆனது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகிறது. ரைட்டா? இதுதான் கன்வென்ஷனல் கரண்ட். அது என்னது? கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் ஒன்லி கேரிட் அவுட் பை அயன்ஸ். அயன் என்னது? ஒரு அணுவில் ஒரு எலக்ட்ரான் பிரிஞ்சு போச்சுன்னா அதோட பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். ஆக்சுவலி பேசிக்கலி ஆட்டம் இஸ் எ நியூட்ரலி சார்ஜ். ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு, இட்ஸ் கால்ட் ஏ ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரான் வெளியில் வந்து கேரியிங் எலக்ட்ரான் ஆஃப் த சார்ஜ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போது அந்த பாசிட்டிவ் அயன் தான் பாசிட்டிவிலிருந்து கன்வென்ஷனல் கரண்டாக போகிறது. இதுதான் இயற்கை. ரைட்டா? அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இது ஃபோர்ஸ் கிடையாது. உண்மையிலேயே இது வந்து ஒரு மொத்த அளவு வோல்டேஜை குறிக்கக்கூடிய ஒன்று. பிறகு எதுக்கு ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்கான்? ஃபோர்ஸ்னு ஒரு விசை. இது விசை கிடையாது. ஆனால் இது வந்து என்ன செய்கிறது? இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து மொத்த பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் திறன் இருக்கிறது, சார்ஜ் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. அதேமாரி வெளியில் போகிறது வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். வெளியில் போகிற வோல்டேஜுக்குன்னது அந்த பேட்டரி விட்டு வெளியில் போகுது இல்லையா, அதுக்கு வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டு, a battery or cell is called a source of the electromagnetic force. அப்போ ஒரு பேட்டரியாக இருக்கட்டும், அது செல்லாக இருக்கட்டும். செல்லுன்றது என்னது? ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு பேட்டரிக்குள்ளே ஏகப்பட்ட செல்லுகள் இருக்கும். ஒரு பேட்டரிக்குள்ளே செல்லு தான் சார்ஜை வந்து ஹோல்டு பண்ணுறது. ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட செல்லுகள் இருக்கும். அந்த எல்லா செல்லுகளும் சேர்ந்தது தான் ஒரு பேட்டரி. இப்போ அந்த செல்லுகள்லாம், சில செல்லுகள் சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கும், சில செல்லுகள் பேரலல் கனெக்ஷனாக இருக்கும். அந்த செல் டு செல் கனெக்ஷன் கொடுக்கணுமில்ல, செல் டு செல் கனெக்ஷன் கொடுக்கும்போது அப்போ சிலருக்கு சீரியஸ் கனெக்ஷன், பேட்டரிக்குள்ளே சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கும், சிலது பேரலல் கனெக்ஷனில் இருக்கும். சரியா? ஏ பேட்டரி ஆர் செல் இஸ் கால்டுன்னு அழைக்கப்படுகிறது. எவ்வாறாக? ஏ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அப்படின்ட்டா ஒரு பேட்டரியோ அல்லது ஒரு செல்லோ, ஒரு செல்லுன்னு இப்போ நீங்கள் பென்சில் செல் பேட்டரி போடுறீங்க இல்லையா, இப்போ டார்ச் லைட்டுக்கு ஒரு செல் வாங்கிட்டு போகிறீங்க, அது வந்து செல். அதில் வந்து ஒரே 1.5 வோல்ட் தான் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் உங்கள் எதுக்கு போடுறீங்க? உங்கள் சார்ஜரில் போடுறீங்க. உங்கள் ஃபோனில் உள்ள செல் இருக்குது இல்லையா, அந்த பேட்ரி, இதுக்கு பேர் பேட்ரி, அதுக்கு பேர் செல். ஏன்னா அதில் ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். இந்த பேட்ரி, உங்கள் ஃபோனுக்கு போகிற பேட்டரியில் ஏகப்பட்ட செல்லுகள் உள்ளே இருக்கும். அதனால் என்ன சொல்கிறான்? எ பேட்டரி ஆர் செல் இஸ் கால்டு எ சோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதை ஒரு பேட்டரியோ அல்லது செல்லோ அழைக்கப்படுகிறது. எவ்வாறாக? சோர்ஸ், அதுதான் மூலமாக அழைக்கப்படுகிறது. இஸ் த சோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட மூலப்பொருளாக இது அழைக்கப்படுகிறது. ஏன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது என்னது? அந்த பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த வோல்டேஜ். ரைட்டா? மொத்தம்
அப்போ வெளியில் போகிறது என்னது, அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ரைட்டா? இப்போ நான் வந்து படம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பேட்ரி சப்பையாக இருக்குது. இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். ரைட்டா? இப்போது இதுக்குள்ளே எவ்வளோ இஎம்எஃப் இருக்குது, 10 இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இதில் நான் ஒரு வயரை கனெக்ஷன் பண்ணுறேன். அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை போட்டுறேன். அப்போ வெளியில் போகும்போது 10 வோல்டேஜ் போகுமா? போகாது. 10 இருக்குது இஎம்எஃப். இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அது ஃபோர்ஸ் கிடையாது, ஆனால் அது எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு காமிக்கும். ஆனால் 10 போகாது. ஏன்னா இதுக்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது பேட்டரிக்குள்ளேயே. அது சில வோல்டேஜை அப்சர்வ் பண்ணிக்கும், எடுத்துக்கொள்ளும். அப்போ எவ்வளோ போகும்? 10ல் 8 தான் போகும். இதில் எத்தனை போகும்? 8 வோல்ட்டு தான் போகும். அந்த 2 மீதி என்னாச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கொள்ளும். இந்த பேட்டரிக்குள்ளே இருக்கிறது எடுத்துக்கொள்ளும். அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென். இதுக்கு பேர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், வெளியில் போகிறது. ரைட்டா? மின் அழுத்தம்னு சொல்லுவாங்க. அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த இஎம்எஃப். சரியா? சரி, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ த டேம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? மிஸ்னோமேர் அப்படின்றான். அப்போ மிஸ்னோமேர்னால் தவறுதல்னு அர்த்தம். இந்த வார்த்தையானது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ற வார்த்தை தவறுதலாக இருக்குது. கரெக்டு தான், அந்த ஃபோர்ஸ் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது, ஆனால் வச்சுட்டாங்க. அதனால தான் சொல்கிறோம் டேம் என்ற வார்த்தை, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ற வார்த்தை எவ்வாறாக இருக்கிறது? மிஸ்னோமர்னா தவறுதலாக இருக்கிறது. இது உண்மையான ஃபோர்ஸ் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய வோல்ட்டை தான் குறிக்கிறது. அதை சொல்கிறான். மிஸ்னோமர் தவறுதலாக இருக்கிறது அப்படின்றான். சின்ஸ் ஏனென்றால் இட் டஸ் நாட் ரியலி ரெஃபர் டு த ஃபோர்ஸ். இது வந்து உண்மையிலேயே இட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை குறிக்கிறது. இட் டஸ் நாட் ரியலி, இது உண்மையாகவே உண்மையாகவே ரெஃபர் டு எ ஃபோர்ஸ். ரெஃபர்னா ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசையை இது குறிப்பிடாது என்று சொல்லப்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆனால் அது என்ன செய்ய டிஸ்கிரைப்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் வோல்ட். அது வந்து எதை விளக்குகிறது? அந்த பேட்டரிக்குள்ளே எவ்வளவு திறன் இருக்கிறது என்பதை வோல்ட்டில் விளக்குகிறது. பட் இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆனது அது எதை குறிக்கிறது? இஎம்எஃப்பை குறிக்கிறது. டிஸ்கிரிப்ஷன் விளக்கமாக சொல்லுகிறது. எதை? த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் வோல்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது? அந்த உள்ளே இருக்கக்கூடிய திறன், அதாவது மின்னழுத்த திறனை வோல்ட்டில் குறிப்பிடுகிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் த காயில் ஆஃப் எ பேட்டரி ஆர் செல் இஸ் த இஎம்எஃப் ஆஃப் எ பேட்டரி ஆர் செல் இஸ் த வோல்டேஜ் ப்ரொவைடட் பை த பேட்டரி அப்படின்றான். இப்போ இஎம்எஃப் வந்து த இஎம்எஃப் ஆஃப் எ பேட்டரி அப்படின்னா ஒரு பேட்டரியில் உள்ள இஎம்எஃப். அப்போ மொத்ததுன்னு சொல்கிறான். மொத்தது அல்லது ஒரு செல்லோ அல்லது பேட்டரியோ அதில் உள்ள இஎம்எஃப் ஆனது இஸ் த வோல்டேஜ்னால் அதில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு குறிப்பிடுகிறது. புறவேடுன்னு வழங்குகிறது பை த பேட்ரி. அப்போ ஒரு பேட்டரியால் உள்ள இஎம்எஃப் வந்து எவ்வளோ வோல்டேஜை வழங்குகிறது என்றால் when no current flows in the external circuit. எந்த விதமான கரண்ட்டும் அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகாமல் இருக்கும்போது அது என்னத்தை கொடுக்குது? இஎம்எஃப்பை கொடுக்குது. அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னு பாருங்கள். படம் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஒரு பேட்ரி, இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். இதில் சர்க்கியூட் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு. அப்போ அப்போ இந்த சர்க்கியூட்டே நான் போடல. ரைட்டா? வெறும் பேட்ரி மட்டும் இருக்குது. அப்போது வெறும் பேட்ரி மட்டும் இருந்தால் இதுக்குள்ளே என்னத்தை காமிக்கும்? இஎம்எஃப்பை காமிக்கும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மொத்த வோல்டேஜை காமிக்கும். வெறும் பேட்டரி மட்டும் நீ அளந்தேன்னா அதுக்குள்ளே எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு அளந்தேன்னா மொத்த வோல்ட்டையும் காமிக்கும். ஆனால் இதை கொண்டு ஒரு சர்க்கியூட்டில் இணைச்சிட்டேன்னு சொன்னால் அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருமில்ல, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ ஃப்ளோ ஆகும்போது மொத்த வோல்டேஜ் மொத்த இஎம்எஃப்பையும் காமிக்காது. என்னத்தை காமிக்கும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் காமிக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது? இஎம்எஃப் விட கம்மியாக இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வில் ஆல்வேஸ் பி லெஸ் தென் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ரைட்டா? அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷில், த இஎம்எஃப் ஆஃப் எ பேட்ரி, அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் எ பேட்ரி அல்லது ஒரு காயில் இருக்கிறது எப்படி? வோல்டேஜ் ப்ரொவைடட் பை த பேட்ரி. அப்படின்னா அந்த பேட்ரி வந்து எவ்வளோ வோல்டேஜை வழங்குகிறதோ அதைத்தான் இஎம்எஃப் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சர்க்கியூட்டில் இணைக்கல, அந்த பேட்டரியால் எவ்வளவு வோல்டேஜை வழங்க முடியுமோ மொத்தம் அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? இஎம்எஃப்னு சொல்கிறாங்க. இப்போ 10 இஎம்எஃப் இருக்குன்னா அது 8 வழங்கும். ரைட்டா? அது சொல்கிறாங்க. அது எப்போ அளக்க முடியும்? when no current flows in the எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுன்றான். when no current, எந்த விதமான கரண்ட்டும் அதில் ஃப்ளோ ஆகாமல் இருக்கும்போது அப்படின்னா அந்த பேட்டரியில் எந்த கனெக்ஷன் கொடுக்காமல் சாதாரணமாக ஒரு பேட்டரி இருக்கும்போது அதனுடைய இஎம்எஃப் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வில் பி கவுண்டட்
will be observed or counted or measured without connection of the external circuit அப்படின்றான். அதான் சொல்கிறான் when no current flows. கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும்? சர்க்யூட்டில் பேட்டரி இணைச்சா தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். சரியா? அப்போ இது ஷோன் இன் ஃபிகர் இந்த 2.19 காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பாருங்கள், தனியாக பேட்டரி வச்சுருக்கான். இது ஒரு மல்டிமீட்ரு. அந்த மல்டிமீட்டர் மூலிமா அதை அளக்குறான். இங்கே பாருங்கள், மல்டிமீட்டர் இருக்கா, அந்த ஒரு மீட்டர் தெரியுதா, பேட்டரி தெரியுதா, அது மூலிமா தனியாக எந்த சர்க்யூட்லேயும் இணைக்காமல் ஒரு பேட்டரியை வச்சோன்னா இஎம்எஃப்பை காமிக்கும். அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிட்டர்மைன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் த ஒர்க் ஏ பேட்ரி ஆர் செல் டன் அப்படின்றான். அப்போ டன் டு மூவ் செட்டன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்ன்றான். அப்போ இதில் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆனது டிட்டர்மைன்ஸ்னால் தீர்மானிக்கிறது. ஒரு பேட்டரியோட எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எதை? த அமௌண்ட் ஆஃப் ஒர்க், எவ்வளோ வேலை செய்யப்படுகிறது என்பதை தீர்மானிப்பது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னு சொன்னால், ஒரு பேட்ரி, அந்த பேட்டரியால் இப்போ உதாரணத்துக்கு 10 வோல்ட் உள்ள ஒரு பேட்ரி அப்படின்னா 10 வோல்ட் இஎம்எஃப்னு அர்த்தம். ஆனால் அது வெளியில் போகிறது 8 வோல்ட்டு தான் வெளியில் போகும். அது மேலே எழுதியிருப்பான், ஒரு பேட்டரி வாங்கும்போது இஎம்எஃப் 10ன்னு எழுதியிருப்பான். அதை வந்து நீ தனியாக மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தேன் மல்டிமீட்டர் மூலியமாக, அது 10 இஎம்எஃபாக காமிக்கும் வோல்ட்டை. ஆனால் நீ கனெக்ஷன் கொடுத்துட்ட சர்க்யூட்லன்னா அது 8 தான் காமிக்கும். ஏன்னா அந்த 2 எங்கே போச்சுன்னா பேட்டரிக்குள்ளே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். சரியா? அது ட்ராப் பண்ணிக்கணும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த பேட்டரியோட இஎம்எஃப்பை வச்சு தான் அதனோட வேலைப்பாடுகள் செயல்படுகிறதுன்றான். இப்போ பேட்டரி 10 வோல்ட் பேட்டரி இஎம்எஃப் நான் வச்சுருக்கேன், இன்னொன்று 100 வோல்ட் பேட்டரி வச்சுருக்கேன். அப்போது இதோட வேலைப்பாடு எவ்வளவு? இது 10 வோல்ட்டுக்கு உண்டான வேலையை தான் செய்யும், அது 100 வோல்ட்டுக்கு உண்டான வேலையை செய்யும். அப்போ அதிகமான வேலையை அது 100 வோல்ட் உள்ள இஎம்எஃப் உள்ள பேட்டரி வேலையை செய்யும், இது கம்மியான இதை செய்யும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிட்டர்மைன்ஸ் தீர்மானிக்கிறது எதை? இந்த அமௌண்ட் ஆஃப் த ஒர்க், எவ்வளோ வேலை செய்யப்படும். வேலை என்னது? அங்கே மம்பட்டியை வச்சு வெட்ட போகிறாங்க, எவ்வளோ வோல்டேஜ் பாஸ் பண்ணணும், அதில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கணும் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறதுக்கு. அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது அதோட சார்ஜ் போகும்போது எனர்ஜியை கொடுப்பது தான், எலக்ட்ரான்களுக்கு ஆற்றலை கொடுப்பது தான் பேட்டரியோட வேலை. அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வோல்ட்டுன்னு அந்த ஆற்றல், அதை வோல்ட்டை கொடுப்பாங்க, அதுக்கு ஆற்றலையும் கொடுப்பாங்க, அதான் அதோட வேலை. சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிட்டர்மைன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஆஃப் எ பேட்டரி. அப்படின்னா ஒரு பேட்டரியோட ஒரு பேட்டரி திறன் எவ்வளோ வேலை செய்யும் என்பதை இஎம்எஃப் தீர்மானிக்கும்ன்றான். அல்லது செல், பேட்டரி அல்லது செல் ரெண்டு ஒன்று தான். ரைட்டா? செல்லுன்னா சின்னது, ஒரு செல் இருக்கும், பேட்டரினா பல செல்லுகள் இருக்கும். ரைட்டா? அப்போ டஸ் மூவ் எ செர்டன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்னது? ஒரு எலக்ட்ரான் ஹேவிங் ஏ சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலைப்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு உதாரணத்துக்கு எலக்ட்ரான் அதுவாக போகுமா? போகாது. அதுக்கு நீங்கள் ஒரு எலக்ட்ரான் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு சில எனர்ஜி கொடுக்கணும், அதை ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, ஜூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ நான் நல்லா பாருங்கள், ஆர் செல் டஸ் மூவ் ஏ செர்டன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அப்படின்னா இந்த செல்லில் வந்து சில சார்ஜுகளே மூவ் பண்ணணும், அதை எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ணால் தான் பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில் வரும். ரைட்டா? பாசிட்டிவ்லேருந்து அரவுண்டு த சர்க்யூட். அந்த சர்க்யூட்டில் வந்து சில சார்ஜுகளை மூவ் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ வேலை செய்ய வேண்டும்னா எவ்வளோ எனர்ஜி கொடுக்க வேண்டும் என்று பொருள்படுகிறது. ரைட்டா? அப்போ இட் இஸ் டினோட்டட், இது வந்து குறிக்கப்படுகிறது எவ்வாறாக? த சிம்பிள் ஆஃப் எப்சிலோன். அந்த சிம்பிளை பார்த்துக்கோங்க, அது எப்சிலோன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜைன்னு சொல்லுவாங்க. இது அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட சிம்பிள் என்னது? அதை பார்த்துக்கோங்க, மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளுக்கு 2 பேர் இருக்குது, எப்சிலோன்னு சொல்லுவாங்க அல்லது எக்ஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஜைன்னு சொல்லலாம், இல்லை எப்சிலோன்னு சொல்லலாம். இதை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட சிம்பிள். இட் இஸ் டினோட்டட் பை எ சிம்பிள் ஆஃப் இந்த சிம்பிளில் அண்டு டு பி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் எ ஜை. இது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? ஜை என்று அழைக்கப்படுகிறது. ப்ரொனவுன்ஸ்னால் அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அண்ட் ஐடியல் பேட்டரி ஹேஸ் 0 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஐடியல் பேட்டரினால் சிறந்த பேட்டரியில் நல்ல பேட்டரி இருக்குல்ல, அப்போ சிறந்த பேட்டரியானது ஹேஸ் நோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா அதுக்குள்ளே எந்த விதமான பேட்டரிக்குள்ளே எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஃபுல் இஎம்எஃப்பையும் வெளியேற்றிடும். இஎம்எஃப் பேட்டரியில் 10 இருந்ததுன்னா 10ஐயும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸாக சர்க்யூட்டில் கொண்டு வந்துடும். ஆனால் ஐடியல் பேட்டரி கமர்ஷியலில் கிடையாது. சாதா பேட்டரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உள்ள பேட்டரி தான் இருக்கும். அதில் என்ன இருக்குது? எலக்ட்ரோடு இருக்கும், பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட், அண்ட் எலக்ட்ரோட் லைட்டும் இருக்கும். ரைட்டா?
electrode, positive electrode and negative electrode with electrolyte, ரைட்டா? சார் நெக்ஸ்ட்டு an ideal battery as an ideal batteryனாலே சிறந்த பேட்டரி, அதில் என்ன இருக்கும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0, ரைட்டா? an ideal battery has 0 internal resistance and the potential difference terminal voltage across the battery equal to the EMF. அப்படின்னா அது சொல்லிட்டால potential difference across the battery is equal to EMF. அந்த பேட்டரிக்குள்ள 0 ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அது ஐடியல் பேட்டரின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அந்த பேட்டரியிலிருந்து வெளியில் வரக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இஎம்எஃப்பும் சேமாக இருக்கும். ஏன்னா உள்ள ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, அப்போ வோல்டேஜ் ட்ரெயின் ஆகாது. சரியா? சரி, பட் ரியல் பேட்டரி முடிஞ்சோம். அப்போது பட் ஆனால் நடைமுறையில் த ரியல் பேட்டரி இஸ் மேட் ஆஃப் அதாவது அதனால் பார்த்துக்கோங்க, ஐடியல் பேட்டரி தான் அது என்னது சிறந்த பேட்டரி. ஆனால் உண்மையிலேயும் பட் நடைமுறையில் ஆனால் ரியல் பேட்டரி அப்படின்னா நடைமுறையில் உள்ள பேட்டரின்னு அர்த்தம். நடைமுறையில் உள்ள பேட்டரின்னா உண்மையான அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நடைமுறையில் உள்ளன்னு எழுதிக்கோங்க. ரியல் பேட்டரி உண்மை, அதாவது ரியல்னா நடைமுறையில் உள்ள பேட்டரியானது இஸ் மேட் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் அண்டு எலக்ட்ரோலைட்ஸ். சொன்னல அதில் 2 எலக்ட்ரோட் இருக்கும் நடைமுறையில். இப்போ ரியல்னால் உண்மையான, ஐடியல்னால் சிறந்த. அப்போ உண்மையான என்ன அர்த்தம், நடைமுறையில் இருக்கக்கூடிய பேட்டரின்னு அர்த்தம். பட் த ரியல் பேட்டரி ஹேவ் எலக்ட்ரோட்ஸ், அது பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட் அஸ் வெல் அஸ் த எலக்ட்ரோலைட்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். அந்த இதில் அப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது என்ன செய்யும், அதை சர்டன் வோல்டேஜை ட்ராப் பண்ணிக்கும். அப்போ இஎம்எஃப்லேருந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும், குறையா இருக்கும். அப்போ இந்த இதில் அப்போ there is a resistance to the flow of the charge within the battery. சொல்லிட்டோன்னா அங்கே இந்த மாதிரி எலக்ட்ரோடு இருக்கனால அதற்குள்ளே அதற்குள்ளே பேட்டரிக்குள்ளே there is a resistance இருக்கும். இது there is a resistance to the flow of the charge. அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யும், சார்ஜ் உள்ளே ஃப்ளோ ஆகுது இல்லையா, பேட்டரிக்குள்ளே ஃப்ளோ ஆகிற சார்ஜுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அதாவது ட்ரெயின் பண்ணும், ட்ராப் பண்ணும் வோல்டேஜ், ரைட்டா? வித்தின் த பேட்டரின்றான். அப்போ திஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை என்ன சொல்லுவாங்க, பேட்டரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னா இது ஸ்மால் ஆர், ரைட்டா? கேபிட்டல் ஆர்னா வெளியில் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா? பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்மால் ஆர்னு சொல்லுவாங்க. இதே கேபிட்டல் ஆர் போட்டால் சர்க்யூட்டில் இணைந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா? அப்போ ஃபார் ஏ ரியல் பேட்டரி, உண்மையான பேட்டரிக்கு the terminal voltage is not equal to the EMF of the battery. The terminal voltage is the potential difference. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் டெர்மினல் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல். ஆனால் அது லெஸ் தென் த இஎம்எஃப், கம்மியாக இருக்கும். ஏன்னா இஎம்எஃப்ன்ற மொத்தம் இது, அதில் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்டன் வோல்டேஜை ட்ராப் பண்ணிக்கிறோம். அப்போ வெளியில் போகிறது எவ்வளவு, கம்மியாக தான் போகும். அப்போ ஃபார் ஏ ரியல் பேட்டரி, உண்மையான பேட்டரிக்கு த டெர்மினல் வோல்டேஜ்னால் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்க்கு நடுவில் உள்ள வோல்டேஜ் ஆனது இஸ் நாட் ஈக்குவல் டு த இஎம்எஃப், இஎம்எஃப்க்கு சமமாக இருக்காது, இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு செல் ஹேஸ் லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ புதுசாக வரக்கூடிய பேட்டரியில் வந்து இல்லை செல்லுலேயோ என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். அதனால் அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொஞ்சமாக தான் இஎம்எஃபோட கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த பேட்டரியை நீ யூஸ் பண்ண இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். அப்போ இஎம்எஃப் அதே தான் இருக்கும், ஆனால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வெளியில் வரக்கூடிய வோல்டேஜ் கம்மியாயிடும். அதான் சொல்கிறான், ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு செல், அதாவது புதிதாக தயாரிக்கப்பட்ட செல்லானது ஹேஷ்னு இருக்கிறது லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கம்மியான உள்ளே இருக்கும், பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அண்டு இட் இன்க்ரீசஸ் வித் த ஏஜிங், அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது இட்டுன்னு எதை குறிக்கிறது, ரெசிஸ்டன்ஸை குறிக்கிறது. இட் இன்க்ரீஸ்னால் அதிகரிக்கிறது. வித் ஏஜிங்னா வயதாக அப்படின்னா நாளாக. ஏஜிங்னா இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தவந்து விளாண்டுட்டு இருந்தேன், இப்போ வயசாகிடுச்சு, ஏஜ்டு பெர்சன் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பேட்டரிக்கு வயதாகும்போது அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி இன்க்ரீஸ்டு அப்படின்றான். அதான் வித் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த நியூலி ப்ரிப்பேர்ட் பேட்டரி இஸ் லோ, பட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி இன்க்ரீஸ் வித் ஏஜிங். அது வயதாக அது யூஸ் பண்ண இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிடும், அதிகமாகிடும்.